வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ற இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த நிலையில இந்த படத்துலலாம் யார் யார் எந்தெந்த கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட்டை வந்து டெய்லி சன் பிக்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறாங்க, எந்த கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட்டை வந்து நான் இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் அப்படின்ற ஒரு படத்தில் இப்போ நடிச்சு முடிச்சிருக்கிறாரு. இந்த படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. டிஜே ஞானவேல் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. லைகா புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், துஷாரா விஜயன், ராணா அப்படின்னு சொல்லி நிறைய நட்சத்திரங்கள், அதாவது பேன் இந்தியா நட்சத்திரங்கள் அந்த படத்துல நடிச்சிருக்கிறதால இந்த படம் ஒரு பேன் இந்தியா படமா உருவாயிருக்கு. இப்பவே அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்ச நிலையில ஏற்கனவே கங்குவா படம், சூர்யாவுடைய கங்குவா படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து இப்போ பேக் அடிச்சிட்டாங்க. சூர்யா அவர்கள் மெய்யழகன் அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லிட்டாரு, இப்போ வந்து தலைவருக்கு வழிவிடுவோம், அடுத்துதான் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த நிலையில் வேட்டையன் படம் வந்து சோலோவாக ரிலீஸ் ஆக போது. ஏற்கனவே ஜெயிலர் படம் தான் தமிழ் சினிமாவில் அதிகமான வசூலாக 700 கோடிக்கு மேலே வசூலிச்சிருக்குது. இந்த நிலையில் இந்த மாதம் 5ஆம் தேதி தளபதி விஜயனுடைய கோட்டு படம் வரப்போகுது. ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய புக்கிங் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, டிக்கெட்டே கிடைக்கல. ஸோ டெய்லி புக்கிங்ஸ் வந்து அடுத்தடுத்த தேட்டரில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓப்பன் பண்ண சில மணி நேரத்தில் அந்த புக்கிங்லாம் வந்து விற்று தீர்ந்துருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படம் வந்து ஒரு 1000 கோடி அடிக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய டைரக்டர் வெங்கட் பிரபு, அதுக்கப்புறம் பிரேம்ஜி அமரன்லாம் 1500 கோடிலாம் சொல்றாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு வசூலிக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ இந்த வசூலெல்லாம் தாண்டி ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் வசூலிக்குமா, அதே போல இந்த வேட்டையன் படம் வந்து ஏற்கனவே ஜெயிலர் படத்தை முறியடிக்குமா அப்படின்ற தகவல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து அது ரிலீஸ் ஆகி சாதனைகளை நம்ம வந்து பார்க்க தான் போறோம். இந்த நிலையில் தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, அவங்க எந்த கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டை வந்து டெய்லி சன் பிக்சர்ஸ் ஒருத்தவங்களுடைய போஸ்டரை ஷேர் பண்ணி அவங்களுடைய கேரக்டரை ரிவீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஃபர்ஸ்டா மஞ்சுமல் பாய்ஸ்ல நடித்த சௌபின் சகீர் அவர் வந்து தயால் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போஸ்டையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அது ரொம்ப டெரரா இருந்தது. இதற்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா அவருடைய போஸ்டரை ஷேர் பண்ணி சைமன் அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதற்கு அடுத்துதான் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய மூத்த மகள் சுருதிகாசன் அவங்க வந்து பிரீத்தி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதற்கு அடுத்துதான் வந்து சத்யராஜ் அவர்கள் அவருடைய போஸ்டரை ஷேர் பண்ணி ராஜசேகர் அப்படின்ற கேரக்டர் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அதற்கு அடுத்ததான் வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா அவருடைய போஸ்டர் வந்து ஷேர் பண்ணி அவர் வந்து கலிசா அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கலிசானா முஸ்லீம் பேர் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது. அதே போல இதற்கு அடுத்துதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கேரக்டர் தேவா அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு போஸ்டரையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போஸ்டர்ல அவர் வந்து டோக்கனை வந்து கையில் வச்சுட்டு பார்க்குற மாதிரி இருக்கு. ஏற்கனவே இந்த டோக்கனை கூலி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அந்த கிளிம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்பயும் வந்து அதை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து 1421 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அந்த 1 கூட்டினா 2, 2 கூட்டினா 4 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது வேற ஒன்றையும் அதில் நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உழைப்பாளி படத்தில் இது மாதிரி டோக்கன் வச்சு ஒரு மாதிரி கெத்தாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து அதை காட்டியிருக்கிறாங்க. அதனால் என்ன விஷயம் அதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் இப்போ எல்லாருமே ரிவீல் பண்ணாங்களா அவங்களுடைய கேரக்டர், அதுக்கப்புறம் அவங்களுடைய போஸ்டர். ஸோ எல்லாருமே வந்து ஒரு டூல் வச்சுருந்தாங்க கையில். ஸோ அதில் ரத்தக்கரை இது மாதிரிலாம் இருந்தது. ஆனால் எல்லாருமே இந்த வாட்ச் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரியே இருக்குது. ரஜினிகாந்துடைய போஸ்டர் கூட பேக்ரவுண்டில் வந்து வாட்ச் கம்பெனி தான் தெரியுது. ஸோ வாட்சுடைய அந்த போஸ்டர் இது எல்லாமே தெரியுது. ஸோ எந்த கதையாக இருக்க போகுது, ஏற்கனவே வந்து இது வந்து ஒரு தங்க கடத்தல், தங்க வாட்ச் கடத்தல்ன்ற மாதிரிலாம் தகவல் வந்திருந்த நிலையில் இவங்க இப்போ ரிவீல் பண்ண கேரக்டர் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப மாசாக இருக்குது. போஸ்டர் எல்லாமே வந்து ரொம்ப ரகடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இது ஒரு பேன் இந்தியா படமாக இப்போ உருவாயிடுச்சு. ஆனால் ஹிந்தியில் மட்டும் யார் நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் ரிவீல் பண்ணால் இது இன்னொரு பேன் இந்தியா படம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அதில் இந்திய சார்பாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.